ஹாய் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்டான டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் ஆஃப் டாப் 15 காலேஜஸ் இன் சென்னை. அது ஏன் டாப் 15 லெவலில் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி ஜஸ்ட் இந்த 15 காலேஜ் நேம் மட்டும் படிச்சுட்டு போகிறது இல்லை. இதில் வந்துட்டு எதுக்காக இந்த காலேஜ் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி எந்தெந்த விஷயத்துக்குலாம் இந்த காலேஜ் வந்து லைக் செமையாக சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோயலா காலேஜ். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், லைக் லோயலா காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடீஸ் பிளேஸ்மெண்ட் அண்ட் கேம்பஸ்க்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா லைக் டாப்ல இருக்கும். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ். மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் வந்து என்ன மாதிரி பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அங்கே நிறைய நெட்வொர்க்கிங் பண்ணலாம். ஏன் நெட்வொர்க்கிங் பண்ணனா, இப்போ சப்போஸ் நீங்க காலேஜ் முடிச்சுட்டு கூட நீங்க ஒரு கம்பெனில பிளேஸ் பண்ணணும், இன்னொரு கம்பெனிக்கு போனா ஒரு பிசினஸ் பண்ணணும்னா கூட இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டேட் ஆஃப் பீப்புள் வருவாங்க. லைக் சேம் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி மாதிரி லைக் டிஃப்ரெண்ட் பீப்புள் வரதுனால அவங்க நீங்க வந்து நிறைய லைக் நெட்வொர்க்கிங் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா குயின்ஸ் மேரி காலேஜ். குயின் மேரிஸ் காலேஜ். குயின் மேரிஸ் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா லைக் இங்க வந்து இது வந்து ஒரு கேர்ள்ஸ் காலேஜ். இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிகாமும் சரி அந்த அட்வான்ஸ்டு சீனியர் ஃபேக்கல்டி எடுப்பாங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த அட்வான்ஸ் லெவல் ஆஃப் இது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா எத்திராஜ் காலேஜ். எத்திராஜ் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா சேம் இதே தான். லைக் பிகாம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கும். லைக் கல்ச்சரும் நல்லா இருக்கும். ஸோ ஃபிஃப்த் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வந்துட்டு டபிள்யூசிசி காலேஜ், உமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாப் உமன்ஸ் காலேஜ் இன் தமிழ்நாடு ஆர் ஈவன் டாப் உமன்ஸ் காலேஜ் இன் சவுத் இந்தியன் கூட சொல்லலாம். லைக் அந்த லிஸ்ட்ல வந்துடும் இந்த காலேஜ் பேர். ஸோ சிக்ஸ்த் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெல்லா மேரிஸ். ஸோ ஸ்டெல்லா மேரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம குயின்ஸ் மேரிஸ் காலேஜ் மாதிரி உங்களுக்கு வந்து சிலபஸ் அட்வான்ஸ்டா இருக்கும். அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெல்லா மேரிஸ்ல கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். அதுக்கப்புறம் செவன்த் வந்து பாத்தீங்கன்னா விவேகானந்தா காலேஜ். இன்ஃபேக்ட் நான் வந்துட்டு விவேகானந்தா காலேஜ் தான் டாப் லெவல் காலேஜ் ஃபார் பாய்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா டிசிப்ளினுக்கும் சரி, ப்ரொஃபஷனல் கோர்ஸ் லைக் சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ், லைக் யுஎஸ்சிபிஏ படிக்கிறாங்க அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம். இங்க நீங்க படிக்கும்போது எங்க பசங்க கூட வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபபிளி எங்களை ரொம்ப டிசிப்ளினா ஒரு மாதிரி லைக் இந்த ஒரு ஃபார்மேட்ல தான் இருக்கணும்ன்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா லைக் டிசிப்ளின் ஸ்டடீஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா விவேகானந்தா காலேஜ் இஸ் டாப் காலேஜ். ஸோ எய்த் வந்து பாத்தீங்கன்னா எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜ். எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கு வந்துட்டு லைக் இப்போ பாய்ஸ்க்கு எப்படி விவேகானந்தா காலேஜோ லேடிஸ்க்கு வந்துட்டு லைக் எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜ். இதுவும் வந்துட்டு பாத்தீங்கன்னா லைக் உங்களுக்கு வந்துட்டு அந்த கல்ச்சர் நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து பக்கத்துலயே வந்துட்டு உங்களுக்கு இந்த அதாவது நீங்க இந்த பக்கம் போனீங்கன்னா ஐசி உங்களுக்கு வந்துட்டு இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இது இருக்கு. ஸோ நீங்க அந்த பக்கம் எக்மோர் வழியா நீங்க மவுண்ட் ரோட் வழியா போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லைக் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் இது இருக்கு. ஐசிஎம்ஏ இருக்கு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் இது மாதிரியே இருக்கும். நல்லா இருக்கும். காலேஜ் கல்ச்சரோட நல்லா இருக்கும். ஸோ நைன்த் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி. எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி உங்களுக்கு வந்து லைக் சேம் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ல இருந்து வருவாங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து நீங்க வந்து நெட்வொர்க்கிங் பண்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். டென்த் வந்து பாத்தீங்கன்னா டிஜி வைஷ்ணவ் காலேஜ். டிஜி வைஷ்ணவ் காலேஜ்ல நான் வந்துட்டு பிகாம் படிச்சேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் இருக்கும். இப்போ நீங்க டிஜி வைஷ்ணவா நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ்லாம் கரெக்டா இருக்கும். நீங்க அரியர் எதுவும் வைக்காம நீங்க கரெக்டா காலேஜுக்கு போய் லைக் அட்டெண்டன்ஸ் நல்லா மெயின்டைன் பண்ணி நீங்க ஒரு 70% மேல நீங்க எல்லா சப்ஜெக்ட்லையும் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ்ல உங்க பேர் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா முக்காவாசி இந்த காலேஜ் வந்து லைக் பங்கிங்லாம் நிறைய நடக்கும். நீங்க டீசென்டா டிசிப்ளினா நீங்க போயிட்டு ஓரளவுக்கு நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா கூட உங்க பேர் வரதுக்கு இங்க நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ 11th வந்து பாத்தீங்கன்னா எஸ்டிஎம்பி வைஷ்ணவ் காலேஜ். இது வந்துட்டு ஒரு கேர்ள்ஸ் காலேஜ் குரோம்பேட்ல இருக்கு. ஸோ இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா அகாடமிக்ஸ்க்கும் அப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸ்க்கும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஸோ 12th வந்து பாத்தீங்கன்னா வேல்ஸ் யூனிவர்சிட்டி. வேல்ஸ் யூனிவர்சிட்டி என்ன வந்து பாத்தீங்கன்னா சேம். நீங்க இந்த யூனிவர்சிட்டி மாதிரி லெவலுக்கு போயிட்டீங்கனாலே லைக் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ். மெட்ராஸ் கிறிஸ்டியன் வந்துட்டு உங்களுக்கு யூனிவர்சிட்டி இல்ல, பட் அது வந்து உங்களுக்கு பெரிய கேம்பஸ்ன்றதுனால உங்களுக்கு நெட்வொர்க்கிங் நல்லா இருக்கும். எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி நெட்வொர்க்கிங் நல்லா இருக்கும். வேல்ஸ் யூனிவர்சிட்டி நல்லா இருக்கும் நெட்வொர்க்கிங். ஸோ எங்களை வந்து நெட்வொர்க்கிங்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு டூலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 13th வந்து பாத்தீங்கன்னா அண்ணா ஆதர்ஸ் காலேஜ். அண்ணா ஆதர்ஸ் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு NAC அக்ரிடேட்டட் இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேரியஸ் பிளாட்ஃபார்ம் வந்து பசங்க வருவாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைக் அங்க வந்துட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு இது இருக்கும். நீங்க நெட்வொர்க்கிங் பண்றதுக்கும் நல்லா இருக்கும். லைக் நீங்க இப்போ நீங்க அதை பிகாம் முடிச்சுட்டு ஒரு இது பண்ண போறீங்க, ஒரு பேங்கிங் எக்ஸாம் எழுத போறீங்க, இல்லை ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா நெட்வொர்க்கிங் வந்து உங்களுக்கு கம்பல்சரி வேணும் guys. ஸோ அது பாத்துக்கோங்க. ஸோ 14th வந்து பாத்தீங்கன்னா சிவநாடார் காலேஜ். இது வந்து உங்களுக்கு தெரியும் லைக் HCL குரூப் வந்துட்டு லைக் இப்போ புதுசா வந்து ஒரு காலேஜ் மாதிரி ஒன்று உருவாக்கி லைக் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு இம்ப்ரூவ் பண்றாங்க. ஸோ இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா குட் பிளேஸ் ஃபார் நெட்வொர்க்கிங். ஸோ 15th வந்து பாத்தீங்கன்னா குருநானக் காலேஜ்.
குருநானக் காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பிகாம்லயும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெறைய செக்டர்ஸ் இருக்கு. லைக் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 20ல 22 பிகாம் இருக்குன்னு நெனைக்கிறேன். லைக் பிகாம், கார்ப்பரேட் செக்ரட்டரி, ஜெனரல், அக்கவுண்டிங் அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் அந்த மாரி வந்து பேங்கிங் அந்த மாரி உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 22ஓ, 20ஓ இருக்குன்னு சொன்னாங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா, இதுவும் நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த 15 காலேஜ் எந்த காலேஜும் உங்களுக்கு கிடைக்கல. நீங்க நார்மல் இந்த காலேஜ் இந்த 15 காலேஜ் எந்த காலேஜும் நீங்க கிடைக்கல. நீங்க வெளி காலேஜ் தான் நீங்க படிக்கிறீங்கன்னா, உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. நீங்க காலேஜ் படிச்சுட்டே இருக்கும்போது கூட நீங்க நீங்க லிங்க்டின்ல ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற லைக் ஜாப் ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு அங்கேயே வந்துட்டு பாத்தீங்கன்னா லைக் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாவே சொல்லி கொடுத்துருவாங்க. நீங்க ஜஸ்ட் அது வந்து ஒரு வீடியோஸ் பார்த்து கத்துக்கலாம். யூடியூப் பார்த்து கத்துக்கலாம். சோ வந்து பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு டூலா யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இது எதுவும் கிடைக்கலன்னா நீங்க வந்து ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க இருக்கிற இடத்துல கூட நீங்க ஈஸியா இது பண்ண முடியும். ஈவன் நான் கூட வந்து பாத்தீங்கன்னா டிஜி வைஷ்ணவ காலேஜ் படிக்கும்போது ஒண்ணுமே இல்ல. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. டம் ஷிட்டா தான் இருந்தேன். அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு வெளில வந்து அவஸ்தைப்பட்டு நான் வரும்போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொரோனா டைம் வேற. சோ அதனால கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்துரலாம். பட் ஆனா நீங்க அங்கேயே காலேஜ் படிக்கும்போதே நீங்க ஸ்மார்ட் ஆயிட்டீங்கன்னா, நீங்க இன்னும் லைக் நல்ல ஒரு இன்னும் நல்லா இருக்கலாம். அதுக்காக தான் சொல்றேன். சோ ஓகே கைஸ். தேங்க் யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.